ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லா அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் சிஎம்ஏ இன்டரில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டைரக்டர் பார்த்தோம். அதில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறவர் ஒரு கம்பெனிக்கு மேண்டேட்ரியாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டால், கம்பல்சரியாக ஒரு கம்பெனிக்கு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கம்பல்சரி. எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் 1/3 ஆர் 2, ஒரு மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஒரு கம்பெனிக்கு கம்பல்சரி. இல்லை 2 விட அதிகமாக இருக்காங்கன்னா 1/3 கம்பல்சரி. இதுதான் நமக்கு இண்டிபெண்டன்ட்கான பாயிண்ட். பட் 2க்கு கம்மியாக குறைஞ்சிடக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான கண்டிஷன். மினிமம் 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கம்பல்சரி. சப்போஸ் 2 விட அதிகமாக நிறையா டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மொத்த டைரக்டர் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸில் 1/3 கம்பல்சரி. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃப்ராக்ஷன் ரவுண்டட் ஆஃப் அஸ் 1. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் 10, மொத்தம் 10 டைரக்டர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் 1/3 இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 × 1/3 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்னு கேட்டால் 3.33 வரும். ஒரு பர்சனை போய் பாயிண்டில் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன் ரவுண்டட் ஆஃப் அஸ் 1. அப்படின்னா ஃப்ராக்ஷன் என்னவா இருந்தாலும் 0.33 இருக்கட்டும், 0.1 இருக்கட்டும், 0.2 இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதை 1 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? 3.33 4ன்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் ஃப்ராக்ஷன் ரவுண்டட் ஆஃப் அஸ் 1. இதுதான் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ். இது எந்த கம்பெனிக்கு கம்பல்சரி? எல்லா கம்பெனியும் இந்த மினிமம் 1/3 ஆஃப் டைரக்டரை இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில கம்பெனிஸ் சில த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், அவங்க சொல்லப்படுற த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். யாருக்குன்னு கேட்டால், அந்த கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 கோடியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கம்பல்சரி. இல்லைன்னா அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் 100 கோடி 100 crores விட அதிகமாக இருக்குன்னா அந்த கம்பெனிக்கும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கம்பல்சரி. இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங் அந்த கம்பெனிக்கு 50 கோடியை விட அதிகமாக இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கம்பல்சரி. இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கம்பெனிக்கு இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறவர் கம்பல்சரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கணும். எந்த கம்பெனிக்குனா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 more than 10 crore, டேர்ன் ஓவர் more than 100 crore, அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங் more than 50 crore. இது 3ல் ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ண கம்பெனியாக இருந்தாலே இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறவர் அந்த கம்பெனிக்கு ரொம்ப கம்பல்சரி. இதுதான் இப்போ நமக்கு பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், டிஸ்குவாலிஃபிகேஷன். யாரெல்லாம் ஒரு கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்க முடியாது? டிஸ்குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன் கிடையாது, டிஸ்குவாலிஃபிகேஷன். யார் ஒரு கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏ பி இந்த 2 பர்சனை வச்சு பார்த்துப்போம். ஏங்கிறவர் அந்த ஷேர் ஹோல்டரு, பிங்கிறது கம்பெனி, பி கம்பெனி இப்படி வச்சுப்போம். நம்ம எல்லாமே பார்க்க போகிறது ஏங்கிற ஷேர் ஹோல்டர் பிங்கிற கம்பெனியில் இது இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகலாமா முடியாதா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த எல்லா டிஸ்குவாலிஃபிகேஷன் பாயிண்ட்லையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், நாமினி டைரக்டர். இந்த ஏங்கிற ஷேர் ஹோல்டர் பி கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராகவோ இல்லை ஹோல் டைம் டைரக்டராகவோ இல்லை நாமினி டைரக்டராகவோ இருந்தார்னா, இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு டைரக்டராக ஆல்ரெடி உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தார்னா அவர் அதே கம்பெனி, இந்த பி கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆக முடியாது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன். அடுத்து, ப்ரொமோட்டர் ஆஃப் சச் ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனி. இந்த ஏங்கிற ஷேர் ஹோல்டர் பி கம்பெனியோட ப்ரொமோட்டார். அவர் ஏ தான் பி கம்பெனியை உருவாக்குனதே ஏ தான். அப்படிங்கும்போது அவர் தான் ப்ரொமோட்டர். அந்த ப்ரொமோட்டராகவே ஏ இருந்தார்னா பர்டிகுலர் அந்த ஷேர் ஹோல்டர், அந்த டைரக்டர் இந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக ஆக முடியாது. இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். அடுத்து, ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ். இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஏங்கிறவர் தான் பி கம்பெனியோட ப்ரொமோட்டார்னு சொல்லி பார்த்தோம். அதனால அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. இப்போ என்னென்னா, இந்த ஏவோட ரிலேட்டிவ்ஸ், ஏ தானே ப்ரொமோட்டாரு, நாங்கள் ரிலேட்டிவ், நாங்கள் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏ ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டராக இருந்தாருன்னா அந்த ப்ரொமோட்டரோட ரிலேட்டிவ்ஸும் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக ஆக முடியாது. ப்ரொமோட்டார் மட்டும்தான் ஆகக்கூடாதுன்னு கிடையாது, அந்த ப்ரொமோட்டரோட ரிலேட்டிவ்ஸும் ஆகக்கூடாது. அடுத்து, நோ பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வித் த கம்பெனி ஃபார் 2 financial years. நோ பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா,
பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம சிம்பிளாக சொன்னால். மானிட்டரி டிரான்சாக்ஷன். மானிட்டரி டிரான்சாக்ஷன்னா என்னென்னா ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் மானிட்டரி டிரான்சாக்ஷன். ஒன்று அந்த கம்பெனிக்கு வந்து கடன் கொடுக்கறது, இல்லை கம்பெனிலேருந்து கடன் வாங்குறது, இல்லை கம்பெனிக்கு கேரண்டி கொடுக்குறது, இந்த மாதிரி பண சம்மந்தமான விஷயத்துக்கு ஏதாச்சும் லோனாவோ இல்லை செக்யூரிட்டியாவோ இல்லை கேரண்டியாவோ ஒரு ஷேர் ஹோல்டரோ ஒரு டைரக்டரோ ஒரு பர்சனோ அந்த கம்பெனிக்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பேர் தான் பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப். ஒரு மணி சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கம்பெனி கூட வச்சுருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த ஏங்கிற ஷேர் ஹோல்டர் பி கம்பெனி கூட மானிட்டரி ரிலேஷன்ஷிப்பாக ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாருன்னா அப்போ வந்து ஏ பி கம்பெனி கூட பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காருன்னு அர்த்தம். அப்படி பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாருன்னா அந்த ஏ பி கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. ஏன்னா அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் டைம் ரிலேட்டிவ்ஸ் ஹேவிங் பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வித் த கம்பெனி ஃபார் 2 ஃபினான்ஷியல் இயர். இவர் நம்ம பார்த்த மாதிரியே தான். எப்படி ப்ரொமோட்டார் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆக முடியாத மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாதோ அதே மாதிரி இப்போ ஏ வந்து அந்த கம்பெனியோட பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காருன்னா அந்த ஏவோட ரிலேட்டிவ்ஸ் ஆயிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏவோட ரிலேட்டிவ்ஸும் வந்து அந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக ஆக முடியாது. பட் கண்டிஷன் என்னென்னா அவங்களுக்கு மினிமம் ஒரு லிமிட் இருக்குது. இவருக்கு லிமிட் கிடையாது. பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாலே வந்து கம்பல்சரியாக அந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. ஆனால் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில லிமிட் இருக்குது. என்ன லிமிட்னா அவங்க கம்பெனிக்கோட பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிற லிமிட் வந்து எதை தாண்டக்கூடாதுன்னா 2% ஆஃப் கிராஸ் டர்ன் ஓவர் ஆர் 50 lakh. ஒன்று 50 லட்சத்தை தாண்டக்கூடாது, இல்லைன்னா 2% ஆஃப் கிராஸ் டர்ன் ஓவரை தாண்டக்கூடாது, விச் எவர் இஸ் ஹையர். அது வரைக்கும் விச் மீன்ஸ் 2% ஆஃப் கிராஸ் டர்ன் ஓவர் வரைக்கும் வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து கம்பெனிக்கோட பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆயிக்கலாம். பட் இந்த லிமிட்டுக்கு மேலே பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேட்டிவ்ஸ் வச்சிருந்தாதான் அந்த ரிலேட்டிவ் வந்து பர்டிகுலர் இந்த பி கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. இந்த லிமிட் வரைக்கும் நோ ப்ராப்ளம். லிமிட்டை தாண்டினா தான் இந்த பெக்யூனியரி ரிலேஷன்ஷிப்புக்கான அந்த ப்ரொவிஷன் ஆக்ட் ஆகும். அடுத்து ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் த பர்சன் ஹோல்டு பொசிஷன் அஸ் கேஎம்பி ஆர் எம்ப்ளாயி ஃபார் 3 ஃபினான்ஷியல் இயர். அந்த ரிலேட்டிவ் இந்த ஏவோட ரிலேட்டிவ் வந்து பி கம்பெனியோட கீ மேனேஜரியல் பர்சனாவோ இல்லை எம்ப்ளாயியாவோ இருந்தாங்கன்னா, கீ மேனேஜர் பர்சனல்னா சிஎஃப்ஓ, சிஇஓ, சிஎஸ் இவங்களாம் தான் வந்து கீ மேனேஜரியல் பர்சனல். அந்த ஏவோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பி கம்பெனியில் சிஇஓவோ சிஎஃப்ஓ இல்லை சிஎஸ்ஆவோ இல்லைனா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயியாவோ 3 வருஷத்துக்கு இருந்தாங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. அடுத்து பார்ட்னர் ஆஃப் த பர்சன். இந்த ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து இந்த ஏங்கிறவரோட பார்ட்னராக இருக்காங்க. எதில் 3 வருஷத்துக்கு பார்ட்னராக இருக்காங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸும் கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. 2% ஆஃப் ஓட்டிங் பவர். இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து கம்பெனியில் 2%க்கு மேலே ஓட்டிங் பவர் வச்சுருந்தாங்கன்னா, ஓட்டிங் பவர்னால் என்ன அர்த்தம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஈக்விட்டி ஷேருக்கு ஓட்டிங் ரேட்ஸ் கிடையாது, ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ஓட்டிங் ரேட்ஸ் கிடையாது, ஈக்விட்டி ஷேருக்குனா ஓட்டிங் ரேட்ஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த ரிலேட்டிவ்ஸ் ஏவோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பி கம்பெனியில் 2%க்கு மேலே ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கிளியராக கவனிச்சுக்கோங்க. Chief Executive or Director of any non-profit organization that receives 25% or more of total receipt from that company. இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, கீழே இருக்கிற நம்ம சார்ட்டுக்கு வாங்க, கிளியராக புரிஞ்சிடும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் என்னென்னா, ஏ இது ஒரு கம்பெனி, அப்புறம் பி ஒரு கம்பெனி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பி கம்பெனியில் யார் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக போகிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவருக்கு பேர் வந்து கேட்டுன்னு வச்சுப்போம், அந்த ஆளுக்கு பேர் கேட்டு. இப்போ இவர் என்னன்னா, இந்த கேட்டுங்கிற பர்சன் வந்து பி கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு. ஆகலாமா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இது என்ன நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா, இதுதான் ஏ கம்பெனி தான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த கேட்டுங்கிறவரோட ரிலேட்டிவ் வந்து என்னவா இருக்காருன்னா, இந்த ஏங்கிற கம்பெனி ஏங்கிற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். யார், இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கேட்டோட ரிலேட்டிவ் வந்து ஏங்கிற கம்பெனி ஏங்கிற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. அதனால்
அது மட்டும் இல்லாமல் இந்த ஏங்கிற கம்பெனி என்ன பண்ணுது, பி கம்பெனிட்டேருந்து 25% ரிசிப்ட் வாங்குது. இதுதான் நம்ம கணக்கு கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன். என்ன, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் டைரக்டர் ஆஃப் எனி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தட் ரிசீவ்ஸ் 25% ஆர் மோர் ஆஃப் டோட்டல் ரிசிப்ட் ஃப்ரம் தட் கம்பெனி. ஸோ ஒரு ரிலேட்டிவ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எந்த ஒரு கம்பெனி வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு போஸ்டிங் கொடுக்குதோ அந்த கம்பெனிகிட்டேருந்து 25% ரிசிப்ட் வாங்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த பி கம்பெனிக்கும் ஏ கம்பெனிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாயிரும். அப்போ இந்த கம்பெனியில் நீ ரிலேட்டிவாக இருக்க, அதனால இந்த கேட்டுங்கிற பர்டிகுலர் அந்த பர்சனுக்கு இந்த பி கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போஸ்ட் கிடையாது. ஏன்னா இப்போ ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் வந்துருச்சு, ஏக்கும் கேட்டுங்கிற அவங்களோட ரிலேட்டிவுக்கும் ரிலேஷன் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் ரிலேஷன் ஏற்பட்டுரும். அதனால தான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு பர்சன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதுனால இன்னொரு கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். நல்லா கிளியராக இதை நம்ம ரிப்பீட் போட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு லாஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். அடுத்து குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. ஸ்கில்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். எதில்? ஃபைனான்ஸு, லா, மேனேஜ்மெண்ட், சேல்ஸு, மார்க்கெட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசர்ச், டெக்னிக்கல் ஆப்ரேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நாலேஜ் இருந்தாலே போதும். ஒரு கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு நம்ம குவாலிஃபைடு. அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், ஒன்ஸ் நம்ம இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகிட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு நம்மளோட ஆஃபீஸ் இருக்கும்? மேக்ஸிமம், இது வந்து மேக்ஸிமம், கம்பல்சரி 5 வருஷம் கிடையாது, மேக்ஸிமம் 5 இயர்ஸ், 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ், கண்டினியூஸாக 5 வருஷத்துக்கு நம்ம இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அந்த கம்பெனியில் அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். சப்போஸ் 5 வருஷத்துக்கு மேலேயும் நம்ம இருக்கணும்னு நினச்சோன்னா எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். அந்த கம்பெனியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எனக்கு இந்த டைரக்டரே, இந்த பர்டிகுலர் பர்சனே வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாரும் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் இந்த 5 வருஷத்துலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போஸ்ட்லேயே நான் வந்து அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். இதுதான் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். இந்த கூலிங் பீரியட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்தில் நான் வந்து என்ன ஆயிடுறேன், ரிட்டையர் ஆயிடுறேன். போதும், எனக்கு 5 வருஷம்லாம் வேணாம், 3 வருஷத்துலேயே நான் ரிட்டையர் ஆயிடுறேன். ஆகிட்டு அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, நான் ரீஅப்பாயிண்ட் ஆகிக்கிறேன், நான் திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பர்சன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போஸ்ட்லேருந்து ஒன்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அவரோட கூலிங் பீரியட் 3 வருஷம். கூலிங் பீரியட்னா என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் இயர்ஸுக்கு அவரால் திரும்ப அப்பாயிண்ட் ஆக முடியாது. ஸோ இப்போ பாதியில் அவர் வந்து வெளியே ரிட்டையர் ஆகி போயிட்டாருன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அவர் திரும்ப அந்த கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் ஆக முடியாது. இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வேணும்னா திரும்ப ரீஅப்பாயிண்ட் ஆகிக்கலாம். இதுதான் கூலிங் பீரியட். தட்ஸ் ஆல். இதுதான் இண்டிபெண்டன்ட் டைரக்டரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.